அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வருகின்ற 9ஆம் தேதி அன்று டிசம்பர் 9ஆம் தேதி அன்று உங்களுக்கு அரையாண்டு தேர்வு என்று அறிவிப்பு வந்திருக்கின்றது. அந்த அரையாண்டு தேர்விற்கும் இனி வரக்கூடிய திருப்புதல் தேர்விற்கும் மற்றும் பொது தேர்விற்கும் கருத்தில் கொண்டு ஒரு மதிப்பெண் வினாக்களில் நீங்கள் முழுவதுமான மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏதுவாக இந்த பதிவை உங்களுக்கென்று நான் இதில் பதிவு செய்கின்றேன். இதனை பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ இந்த பதிவிற்குள் செல்வோம். முதலாம் வினா, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது என்னவென்றால், முதலாம் கருத்து என்பது பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது. இரண்டாம் கருத்து பொதிகையில் தோன்றியது. மூன்றாவது கருத்து வள்ளல்களை தந்தது. இந்த மூன்று கருத்துக்களில் எவை பொருத்தமாக இருக்கும் என்றால், இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய க ஞ இரண்டும் சரி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்பது பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது, வள்ளல்களை தந்தது. இந்த இரண்டு கருத்தும் இதற்கு சரி என்று கூறப்படுகின்றது. சரியா? அடுத்ததாக, மின்னேர் தனியாழி வெண்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயம் என்பது கேட்கப்பட்டிருக்கின்றது. இதில் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடி எதுகை சீர்மோனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறென்றால், நீங்கள் இந்த வரிகளை பாருங்கள். முதல் அடியில் மின்னேர் என்பதில் இரண்டாம் எழுத்து இன் என்பது, மின்னேர் என்பதில் இன் என்பதும் தன்னேர் என்பதில் இன் என்பதும் ஒரே எழுத்தாக முதலடியிலும் இரண்டாம் அடியிலும் ஒரே எழுத்தாக இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதனால் அது அடியெதுகை என்றும், சீர்மோனை என்பது முதல் அடியில் வரக்கூடிய தனி என்ற சொல்லில் வரக்கூடிய தகரமும் தன்னேர் என்பதில் வரக்கூடிய தகரமும் தமிழ் என்பதில் வரக்கூடிய தகரமும் ஒருங்கிணைந்து வருகின்றது. அது சீர்மோனை என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஆகையினால் அடி எதுகை சீர்மோனை என்பதே இதற்குண்டான சரியான வினாவாக அமைகின்றது. ஆகையினால் இதனை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இவ்வடிகளில் பயின்று வரக்கூடிய தொடைநயம் என்ன? அடியெதுகை சீர்மோனை. மூன்றாவதாக பொறுத்துக, குரங்குகள், விலங்குகள், பறவைகள், பசுக்கள் என்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய செயல்பாடுகள், அந்த குளிரினால் நடுங்கக்கூடிய அதனுடைய செயல்பாடுகள் என்பது எவ்வாறாக இருந்தது என்று கண்ணுறும் பொழுது அதற்குண்டான விடைகளாக, குரங்குகள் என்பது குளிரால் நடுங்கின, விலங்குகள் என்பது மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் என்பது மரங்களிலிருந்து விழுந்தன, பசுக்கள் என்பது கன்றுகளை தவிர்த்தன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரங்குகள் குளிரால் நடுங்கின, விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தது, பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. இவையே சரியான விடையாக கொண்டு இரண்டாம் விடை என்பது சரியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது, நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எதனை? சூரிய ஒளி கதிர், மழை மேகங்கள், மழை துளிகள், நீர்நிலைகள் என்று பார்க்கும் பொழுது இதில் குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்றால், மழை துளிகள் என்பதே இதற்குண்டான சரியான விடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. இவற்றுள் தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. பொய்யா வானம், அதில் முதலில் இருக்கக்கூடிய அந்த பொய்யா என்பது முடிவுறாமல் ஈற்றெழுத்து இல்லாமல் வருவதனால், எதிர்மறை பொருளை தருவதினாலும் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈற்றெழுத்து இல்லாமல் பொய்யா என்பது எதிர்மறை பொருளை தரக்கூடிய
பெயர் வானம் என்பது பெயரை கொண்டு முடிவதனால் அது பெயரச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பதனை உணர்த்தக்கூடிய சரியான பதிலாக விளங்குகின்றது. அடுத்ததாக 6வது வினா, இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவை அனைத்தும் என்று கூறப்படுகின்றது. உங்கள் பாடப்பகுதிகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் இவை மூன்றுமே இணைத்து இவை வக்கிரங்களாகவும் இவற்றை இன்முகத்துடன் வரவேற்கக்கூடிய நிலையிலும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது இத்தனை துன்பங்களும் நமக்கு ஒன்று சேர்ந்து வந்தாலும் இவை அனைத்தையும் எவ்வாறு வரவேற்க வேண்டும்? இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் என்பது. ஆகையினால் இவற்றுள் இவை மூன்றுமே சரி என்பதனை கொண்டு மூன்றுமே வரும். ஆகையினால் இவை அனைத்தும் என்பதே இதற்குண்டான சரியான விடையாக இருக்கும். அடுத்து உவா உற வந்து கூடும் உடுவதி ரவி ஒத்தார் யார் யார் என்பது, இது யார் யாரை குறிப்பிடுவது என்பது அர்த்தம். இதனுடைய கருத்து என்பது, இதில் நீங்கள் கண்ணோக்கினீர்கள் என்றால் இதற்கு ராமன் சுக்ரீவன் உவா உற வந்து கூடும் உடுவதி ரவி ஒத்தார், இதில் யாரை குறிப்பிடுகிறது? ராமன் சுக்ரீவன் என்பதனை குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக கவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, இத்தொடரில் களம் உணர்த்தும் பொருள் என்ன என்றால் இதற்கு குறிப்பிடக்கூடிய விடை என்பது இசைக்கருவி. இசைக்கருவி. அடுத்து சுரதா நடத்திய கவிதை இதழ் என்பது காவியம். சுரதா நடத்திய கவிதை இதழ் என்பது காவியம். அடுத்து விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் என்பது, இதில் 4வது விடையாக வரக்கூடிய விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு என்ற பொருளின் அடிப்படையில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக 11வது வினா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்பது முரண் பண்பு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உள்ளே வெளியே என்பதனை போல பொருள் எதிர்மறையாக வருவதனால் அவை முரண் பண்பு என்று குறிக்கப்படுகின்றது. ஆகையினால் முரண் பண்பை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். முரண் பண்பு இவைதான் பதிலாக வரும். அடுத்து 12வது வினா, விழி அறி ஞமலி, இதில் குறிப்பிடப்படும் விலங்கு. அதாவது ஞமலி என்பது எதனை குறிக்கும் என்றால் அவை நாய் என்ற விலங்கினத்தை குறிக்கக்கூடியதாக வரும். ஞமலி என்பது நாய் என்ற விலங்கினத்தை குறிக்கும். அடுத்ததாக 13, ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தள மௌனம் மகா மௌனம், அடிகள் புலப்படுத்துவது எதனை என்றால் இதற்குண்டான விடை என்பது புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. புற அசைவுகள் என்பது அகத்தினை அசைக்க இயலாது என்பதே இதற்குண்டான விடையாக இருக்கும். அடுத்தது 14வது வினா, 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் தொடரில் வெளிப்படும் செய்திகள் என்ற கருத்திற்கு மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால். 2வது கருத்து 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 2 கருத்துக்களும் சரியானது. மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால், 26 வயதில் அரங்கேற்றம் செய்தார். ஆகையினால் 2 கருத்தும் சரியான ஒன்று. அடுத்தது 15வது வினா, 1வது வினா என்பது ஆமந்திரிகை. ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம் என்பதனையும், அரசு உவா என்பது பட்டத்து யானை என்பதனையும், அடுத்து கழஞ்சி என்பது எடை அளவு என்பதனையும், கழை என்பது மூங்கிலையும் குறிக்கும். ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம், அரசு உவா என்பது பட்டத்து யானை, கழஞ்சு என்பது எடை அளவு, கழை என்பது மூங்கில் என்று அதனுடைய விடையாக 1வது விடை என்பது அமையும். அடுத்து அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது. அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது எது என்றால் அதிசய மலரின்
புன்னகை உணர்த்துவது நம்பிக்கை. நம்பிக்கை. அடுத்து 17வது முச்சந்தி இலக்கியம் என்பது இதில் கூற்றுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கூற்று 1 என்பது கதை வடிவிலான வடிவமுடையது. கூற்று 2 பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்குண்டான விடை என்பது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கதை வடிவிலான வடிவமுடையது என்பது தவறு, பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கூற்று 2 சரி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முச்சந்தி இலக்கியம் என்றால் இவை 2வது கருத்து தான் சரி, முதல் கருத்து என்பது தவறு. ஆகையினால் இதனுடைய பதில் என்பது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி என்பது சரியாக இருக்கும். அடுத்து 18 உண்டு பிறந்து வளர்ந்த இடம்தனில். இத்தொடரில் பெயரச்சம் என்பது ஆவை கொண்டு முடிய வேண்டும். ஆகையினால் இதில் பார்த்தீர்கள் என்றால் 3வது விடையாக வரக்கூடியது வளர்ந்த என்பது. இதில் த இத்து கூட்டல் அ என்பதனை கொண்டு ஈற்றெழுத்தாக கொண்டு வருகின்றது. அதனை நோக்கினீர்கள் என்றால் அது பெயரச்சம் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்து யானை புக்கப்புலம் போல ஓமைக்கு பொருத்தமான தொடர் என்பது யானை புக்கப்புலம் போல தனக்கு பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. அதாவது அதற்கு யானையை ஒரு வயல்வெளியில் விட்டு அதற்கு தேவையான உணவுகளை உட்கொள்ளட்டும் என்று விட்டால் அது தனக்கும் தேவையான அளவு உண்ண தெரியாது. அது காலில் பட்டு சேதமாகக்கூடியதும் அதிகமாக இருக்கும். ஆகையினால் தனக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது என்பதே இதற்குண்டான சரியான விடையாக இருக்கும். அடுத்து 20ஆம் விடை கடையெழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள் யார் என்றால் இதற்குண்டான விடை என்பது நல்லியக்கோடனும் குமணனும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குமணன் என்பவர் அதில் வரமாட்டார். மற்ற விடைகளை கண்டீர்கள் என்றால் ஆரியண்டிரன், அதியன், நல்லி, ஓரி, பாரிக்காரி இவர்களெல்லாம் கடையேழு வள்ளல்களில் வருவார். நல்லியக்கோடன் என்பவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். ஆனால் குமணன் என்பவர் அதில் வரமாட்டார். ஆகையினால் இதில் வரிசையை சாராத மன்னர்கள் என்று குறிப்பிட்டார்கள் என்றால் அதில் நல்லியக்கோடனும் குமணனும். சிறுபானாற்றுப்படை காட்டும் பாட்டுடைய தலைவனின் இன்றைய நிலப்பகுதி என்பது திண்டிவன பகுதியை சார்ந்தது. ஓகே. அடுத்ததாக 22ஆம் வினா நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது தமது அடையாளத்தை. வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது தமது அடையாளத்தை. 23ஆம் வினா இவற்றோடு 22 வினாக்கள் செயல் பகுதியில் முக்கியமான வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கண்ணுற்று நன்கு மனதில் பதிய வைத்து இது மீண்டுமாக நீங்கள் பார்த்து பயிற்சி பெற்று இதிலிருந்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.